கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எதை திறப்பாராம்? வானத்தை திறப்பார். அல்லேலூயா. யாருக்காக திறப்பார்? எனக்காக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற முதலாவது எனக்காக என் தேவன் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் அதில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில், ஒரு நிமிஷம், ஏற்ற காலத்தில், ஒரு நிமிஷம், இது எந்த காலம்? ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது ஏற்ற காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை நாளும் இந்த வார்த்தையை உங்களோடு நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம், பலமுறை கேட்டிருக்கலாம், பலமுறை இந்த வார்த்தையை தியானம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் இந்த ஏற்ற காலத்தில் இந்த வார்த்தையை உங்களுக்கு இன்னைக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம், நீ கையிட்டு செய்கிற வியாபாரம், வேலை, தொழில், உன்னுடைய எல்லா காரியத்தையும் இந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு இதுதான் முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறார்? இந்த ஏற்ற காலத்துல உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் 3 மாதத்துல ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் நான் சொல்லுகிறேன். இந்த ஏற்ற நேரத்தில், இந்த ஏற்ற வேளையில் இந்த வார்த்தை வரும்போது உன் வீட்டில் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். உன் சிரசு மேல் அந்த வார்த்தையை வைக்கிறார். தாகமா இருந்தனா கர்த்தர் உன்னோடு பேசுவார், 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 பேசுவார். நீ எந்த அளவுக்கு வாஞ்சையா இருக்கையோ கர்த்தர் உன்னோடு பேசுவார். இந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவர் தமது நல்ல பொக்கிஷமாகிய, அல்லேலூயா, வானத்தை திறப்பார். கை தட்டாத, கை தட்டாத. அல்லேலூயா. நல்ல பொக்கிஷமாயிருக்கிற வானத்தை நான் என் பிள்ளைகளுக்கு இந்த ஏற்ற காலத்தில் திறக்கும்படியாய் வானத்தை திறப்பேன், வானத்தை திறப்பேன். ஏற்ற காலத்தில் என் பிள்ளைகளை உயர்த்தும்படியாய், ஏற்ற காலத்தில் என் பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதம் மழை பெய்யும்படியாய் நான் ஏற்ற காலத்தில் வானத்தை திறப்பேன், வானத்தை திறப்பேன். என் நல்ல பொக்கிஷங்களை அந்த வானத்தில் வைத்திருக்கிற அந்த நல்ல பொக்கிஷத்தையும் புதையல்களையும் என் பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் நான் கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் பாருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில், அல்லேலூயா, உன் தொழிலில், உன் வேலையில், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அதுக்கு ஒரு ஏற்ற வேலை ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஓ வேலையில் அதை செய்ய மாட்டாரு, நீ நினைச்சிருக்கிற நாளில் செய்ய மாட்டார். கர்த்தருக்குன்னு ஒரு ஏற்ற வேலை ஒன்று உண்டு. அந்த வேலையில தான் கர்த்தர் அதை செய்வார். வேதம் அழகா சொல், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். அல்லேலூயா. அது என்ன மழை? ஆசீர்வாதமான மழையை நான் உனக்கு பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. அது என்ன மழை? ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதமான மழை எங்க பெய்யும்? வானத்திலிருந்து பெய்யும். எப்ப பெய்யும்? உனக்கான கர்த்தர் நல்ல பொக்கிஷத்தை திறக்கும் போது வானத்திலிருந்து ஏற்ற காலத்தில் உனக்காக கர்த்தர் மழையை, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதமான மழை பெய்தால் உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ களஞ்சியங்களையும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூர்ணமாய் 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 நீ சாப்பிட்டு நீ திருப்தியாய் நடத்தி உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதிப்பாய். என் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஏற்ற காலத்துல, அல்லேலூயா,
நான் நினைச்ச நாள்ல இல்ல, நான் நினைச்சிருக்கிற நேரத்தில் இல்ல. கர்த்தர் எனக்குன்னு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலம் இன்னைக்கு தான். இந்த வாசனம், இந்த வார்த்தை எப்போ எனக்காக வருகிறதோ அப்போ எனக்கான ஏற்ற காலத்தில் எனக்காக செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எனக்காக பெய்ய பண்ணுகிற மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம், அல்லேலூயா, வேலை அப்படில்ல, வேலைகளில் எல்லாம் என்னென்ன வேலை செய்கிறாயோ, பட்டாசு தொழில் செய்கிறவங்கள பட்டாசு தொழில் மூலம் ஆசிரியப்பா, பிரிண்டிங் தொழில், ஐஸ் ஃபேக்டரி, நீ என்ன தொழில் செய்தாலோ, என்ன வேலை செய்தாலோ அந்த வேலையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நான் சொல்லலை, நான் பிரசங்கிக்கிற, நான் நம்புகிற, நான் விசுவாசிக்கிற, என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை சொல்லுகிற, உன்னை ஏற்ற காலத்தில் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாய் இருக்கிற வானத்தை திறப்பார். அப்படி வானத்தை திறக்கும் போது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். உன் கடன் எல்லாம் கர்த்தர் மாற பண்ணுவார், கர்த்தர் மாற பண்ணுவார். ஏன்னா உன் ஏற்ற காலத்துல உன் மேல மழை பெய்யும் போது நீ கடன்காரனா இருக்க மாட்ட, நீ கடன் கொடுக்கிறவனாய், கடன் கொடுக்கிறவனாய், கடன் வாங்குறவனாய் இல்ல, கடன் கொடுக்கிறவனாய், கடன் கையை தட்டை. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ கடன் வாங்கியிருக்கலாம், ஆனா ஏற்ற காலம் உனக்கு ஒன்று வரும்போது அந்த ஏற்ற காலத்துல நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பாய், கடன் கொடுப்பாய். கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிட்டு கையை தட்டியா, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டியா, கையை தட்டி வாங்கிக்கோ. போய் அங்க போய் கை நீட்டி, இங்க போய் கை நீட்டி கடன் வாங்குறத நிப்பாட்டு. உன்னை கடன் கொடுக்கிறவனா கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மேல மழையை பெய்யும் போது, அல்லேலூயா, அது என்ன மழை? ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. இதுவரைக்கும் எந்தெந்த மழை உன் மேல பெஞ்சிச்சோ தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றா, ஏற்ற காலத்துல, இந்த ஏற்ற சமயத்துல, இந்த ஏற்ற வேளையில உனக்கு நான் ஆசீர்வாதமான மழையை உன் மேல பெய்ய பண்ணும்போது இந்த மழை எப்படி இருக்குமா? நீ கடன் வாங்குறவனா இதனால இருக்கு வேற மழை பெஞ்சிருக்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற மழை உன் மேல பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ கடன் வாங்குறவனாய், கடன் வாங்குறவனாய் இருக்க மாட்டாய், கடன் கொடுக்கிறவனாய், கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவன்டா கடன் கொடுப்பான்னு பார்க்க மாட்டார், நீ எவனுக்குடா கடன் கொடுக்கலான்னு சொல்லி ஆங்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தை பொய் சொல்லாதயா, இந்த வார்த்தை பொய் சொல்லாதே. இது வானத்திலிருந்து அனுப்பப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. உனக்காக வானத்தை திறப்பார், உனக்காக வானத்தை திறந்து நல்ல பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என்ன செய்வாராம்? நல்ல பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க வேண்டாம்? பூமியில சேர்த்து வைக்காத. உன் பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கணும். அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை பூமியில சேர்த்து வச்சிருக்கிறவனுக்கு தான் பூமியை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கிறவனுக்கு பூமி நிரந்தரம் அல்ல, பூமி சந்தோஷம் அல்ல, பரலோகம், 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 பரலோகம். ஏன்னா உனக்காக பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் இந்த காலவேளை உனக்கான வாசலை, உனக்கான கதவுகளை, உனக்கான சங்கிலிகளை கர்த்தர் உடைத்து உனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். உனக்காக தான் பிள்ளைன்னு வந்தா வானத்தை திறப்பாராம். எத்தனை விசுவாசிக்கிற? தாம் பிள்ளைன்னு வந்துச்சுன்னா வானத்தை அடைக்க மாட்டார். அடைக்கப்பட்ட வானம் உனக்காக எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் கர்த்தர் காலவெல்ல அந்த 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 லாக்கையெல்லாம் கர்த்தர் தம்முடைய திறவுகோல் வார்த்தையை அனுப்பி இப்போ அந்த லாக்கையெல்லாம் உடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா.
அவர் தமது நல்ல பொக்கிஷமாகிய பொக்கிஷமா பொக்கிஷ சாலையா பொக்கிஷ சாலை அல்லேலூயா பொக்கிஷ சாலை அங்க அநேக ஆசீர்வாதம் இருக்குது அந்த பொக்கிஷ சாலையில அல்லேலூயா அதை யாருக்காக கொடுப்பார் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை நம்புற உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாய் இருக்கிற வானத்தை கர்த்தர் திறப்பா அவர் வானத்தை திறந்துட்டார்னா நீ போய் எங்கே திறக்க வேண்டியதில்லை அவர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை அவர் திறந்தால் அதை எந்த கொம்பனாலும் பூட்ட முடியாது அவர் திறந்தது அவர் உனக்காக திறந்த வாசல் உனக்காக ஒரு வாசலை திறக்கிறார் இந்த காலவெல்ல உனக்காக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது அது திறந்த வாசல் அது திறந்த வாசல் அது திறந்த வாசல் ஏற்ற காலம் ஏற்ற சமயம் அது இந்த நாள் தான் உனக்காக தம்முடைய பொக்கிஷ சாலையாய் இருக்கிற வானத்தை திறக்கும் போது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் ஓடி வாங்குற கடன் எல்லாம் நீ செலுத்துவாய் அல்லேலூயா உன்கிட்ட வந்து கடன் வாங்குற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உயர்த்துவார் என் தேவன் உன்னை உயர்த்துவார் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன் களஞ்சியங்களை பூரணமாக்குவார் அல்லேலூயா முதலாவது வானத்தை திறப்பார் அல்லேலூயா தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையா இருக்கிற வானத்தை திறப்பார் வார்த்தை சொல்றதுக்கே நமக்கு முடியலையே எப்படி சுதந்திரிக்க போகிறோம் அல்லேலூயா ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்ன உன்னை ஆசீர்வதிக்கவே அவ்வளவுதான் வார்த்தை தான் அந்த வார்த்தையை விசுவாசித்த அவனை சீமானாய் கர்த்தர் மாற்றினார் அல்லேலூயா இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறையோ உன்னை சீமாட்டியார் இதே பட்டணத்தில் எந்த பட்டணத்தில் தோற்கடிக்கப்பட்டாயோ எந்த பட்டணத்தில் கடன்காரின்னு சொல்லி உனக்கு பட்டமிட்டார்களோ அதே பட்டணத்தில் அதே பகுதியில் கர்த்தர் உனக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியா கர்த்தர் உன்னை உயர்த்துவார் எப்போ ஏற்ற காலத்துல அந்த ஏற்ற காலம் எப்ப இப்பதான் இன்னைக்கு தான் அல்லேலூயா சொல்லுங்க இன்னைக்கு தான் அல்லேலூயா இந்த வார்த்தை எப்போ வருகிறதோ அப்பதான் உனக்கான ஏற்ற காலமோ ஏற்ற வேலையை வந்துச்சு இவ்வளவு நாள் ஏன் தெரியுமா அது நடக்கல உனக்கான ஏற்ற காலமும் வரல ஏற்ற வார்த்தையும் வரல இந்த ஏற்ற காலமும் இந்த ஏற்ற வார்த்தை வரும்போது உனக்கான வானம் திறக்கப்படுகிறது உனக்கான பொக்கிஷ சாலை திறக்கப்படுகிறது உனக்கான மழை பெய்யப்படுகிறது உனக்கான ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கையை தட்டும் போது அந்த கிருபை இறங்கட்டும் அல்லேலூயா ஏற்ற காலத்துல எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அல்லேலூயா அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு அல்லேலூயா விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு விதைத்ததை அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு அல்லேலூயா நீ அலைந்து திரிந்ததுக்கு ஒரு காலம் உண்டு திரிந்த இடத்தை நீ சுதந்தரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு அல்லேலூயா கர்த்தர் உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்கு பொறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு சொன்னா பொறுக்கின இடத்திலேயே கர்த்தர் அதுக்கு உன்னை எஜமாட்டியாய் மாற்றுவதற்கு ஒரு காலம் உண்டு அந்த காலம் தான் இந்த காலம் ஒரு காலத்துல ரூத்து பொறுக்கி கொண்டிருந்தாள் அல்லேலூயா அது பொறுக்குகிற காலம் அல்லேலூயா இன்னொரு காலம் ரூத்துக்கு வந்தது அதே பொறுக்கின இடத்தை சுதந்தரிக்கிற ஒரு காலம் வந்தது எந்த இடத்துல நீ கையிட்டு செய்ததை சத்துரு நசுக்க நினைத்தானோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை பொறுக்கிறவனா இல்லை நீ அநேகருக்கு பொறுக்கிறவனாய் இல்லை கொடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார் உயர்த்தணும்னா என்ன வரணும் மழை பெய்யணும் அல்லேலூயா அந்த ஏற்ற காலம் வரணும்னா என்ன வரணும் மழை வரணும் அல்லேலூயா அது என்ன மழை ஆசீர்வாதமான மழை அல்லேலூயா ஆண்டவர் சொல்றா உனக்கு ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன் அல்லேலூயா எப்ப பெய்ய பண்ணுவேன் இந்த வார்த்தை வரும்போதே அந்த ஆசீர்வாதமான மழையும் உன் மேல பெய்கிறது இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விசுவாசிங்க எனக்காக ஒரு வானம் திறக்கப்பட்டது? எனக்காக நான் சொல்றேன், எனக்கான ஒரு பொக்கிஷ சாலையை என் ஆண்டவர் ஓப்பன் பண்ணிவிட்டார். இந்த கால வேளையில எனக்கு ஒரு பொக்கிஷம், எனக்கு ஒரு பொக்கிஷ சாலை திறக்கப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்கிற உனக்கு நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், யாரு விசுவாசிக்கிறேன் இல்லையோ, நான் கைகளை தட்டி விசுவாசிக்கிறேன். எனக்கான ஒரு பொக்கிஷ சாலையை என் தேவன் திறந்து விட்டார். எனக்கான புதையல்களை கட்ட திறந்துட்டா. அந்த காலத்திற்கு பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்திற்கு புதையல்களையும் கட்ட எனக்காக திறக்க வேண்டிய வேலை இந்த வேலை, இந்த நாள், இந்த நாள். இந்த கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டும் போது ஒரு அபிஷேகத்தின் மழை பெய்யட்டுமே, பெய்யட்டுமே. வசனத்தை கேட்கிற யாவர் மேல ஆவியானவர் ஊற்றப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. சாதாரணப்பட்ட மழை இல்லை. என்ன மழை? ஆசீர்வாதமான மழை. எசேக்கியேல்ல போட்டுருக்கு. அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. என்னைக்கு? இப்போ. அல்லேலூயா. இன்னைக்கு இல்லை, இப்போ. அல்லேலூயா. இந்த வார்த்தை அனுப்பப்படும் போது எனக்கான ஆசீர்வாதமான மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், உன் சிந்தனைக்கு எட்டாம இருக்கலாம். அந்த ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் உன் கூடாரத்துல நீ கையிட்டு செய்கிற காரியத்துல கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி கொண்டிருக்கிறார். பெய்கிறது, பெய்கிறது. மழை பெய்யலன்னா அங்கே அங்கே ஒளிந்து கிடக்கிற, அங்கே விதைக்கப்பட்டிருக்கிற விதை முளைச்சு வர முடியாது. நீ விதைத்த கண்ணி, நீ வெடித்த கண்ணி எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவு கட்ட போகிறார். அதற்கான ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார். ஓ, thank you Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மழை? ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. அது பெய்யும் போது என்ன நடக்குமா? நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டா என்ன ஆகுமா? கர்த்தர் உனக்காக தம்முடைய வானத்தை திறப்பார். அதில் உள்ள பொக்கிஷங்களை, பொக்கிஷ சாலையை உனக்காக திறப்பார். புதையல்களை கர்த்தர் திறப்பார். உனக்கான ஆசீர்வாதத்தை உன் சிரசில் மேல் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வானத்தை மாத்திரம் திறக்க மாட்டார், உனக்காக ஆழத்தின் ஊற்றுக்களையும் கர்த்தர் திறப்பார். மேல் ஊற்றையும் திறப்பார். கீழையும் ஊற்று வச்சிருக்கா, மேலையும் ஊற்று வைத்திருக்கா. ஹல்லேலூயா. உன்னை 2 தடையா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர், 2 மடங்கா ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர் சும்மா சொல்லிட்டு போகிறவல்ல. மேலே உள்ள ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், 2 ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வானத்தின் மதகளை திறப்பார். பூமியின் ஆழத்தின் ஊற்றுகளை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கான ஊற்றுக்கள் திறக்கப்பட வேண்டிய வேளை இந்த நாள் தான். இந்த அக்டோபர் 5ஆம் தேதி தான் எனக்கான ஆசீர்வாதம் திறக்கப்படுகிற வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை வருஷமோ நானும் பார்க்கிறேன், வேலை செஞ்சு பார்க்கிறேன், நானும் தொழில் செஞ்சு பார்க்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம், இன்னைக்கு அந்த நன்மை, இன்னைக்கு ஒன்றை தேடி அந்த நன்மையும் கிருபையும் ஒரு தலை மேல விழுகிறது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 25வது வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? சொல்லுங்க, எப்படி ஆயிற்று? சொல்லுங்க, யாரால? உங்கள் தகப்பனாகிய தேவனால. ஹல்லேலூயா. உன் தகப்பனுடைய தேவன் யார்? யெகோவா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவராலே அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? உனக்காக வானத்தின் பொக்கிஷ சாலைகளை திறப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யாரால? அவராலே. யாரால? அவராலே. அல்லேலூயா. அவராலே நீ நம்புகிறது உன்னை தேடி, அத்தனை உன்னை தேடி வரும். அல்லேலூயா. அவராலே. வேதம் சொல்லுகிறது,
அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள், உயரே வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், கீழே ஆழத்துல உனக்காக ஒளித்து வைத்திருக்கிற, ஏன் தெரியுமா, மேலான ஆசீர்வாதத்தை உனக்கு வைக்கல, கீழே ஆழத்துக்குள்ள வச்சிருக்கிற. சிலர பிசாசு மேல இருந்தா புடிக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிதான் கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறார். அந்த ஆழத்துக்குள்ள ஒளித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், மேலே வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் போது, இந்த ஆசீர்வாதத்தை வேண்டான்னு சொல்லிட்டேனா உன்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு ஆசீர்வாதம், மேலே உள்ள ஆசீர்வாதம், கீழே உள்ள ஆசீர்வாதம். அல்லேலூயா. மேலே வானத்தினால் உண்டான ஆசீர்வாதம், கீழே ஆழத்தின் ஊற்றுக்களுக்குள்ள ஒளித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஒளித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம். சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், வெளிப்பாடோடு சொல்லுகிறேன். சில பேருக்கு கர்த்தர் சொல்லுகிறா, சில பேர்ட்ட நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். அந்த ஒளித்து வைத்திருக்கிறத எங்க வச்சிருக்க தெரியுமா? ஒளிச்சு வச்சா எங்க வைப்பாங்க தெரியுமா? யாரும் பார்க்காத இடத்துல, யாரும் கண்டு கொள்ளாத இடத்துல, யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிதான் அதை ஒளிச்சு வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றா, நீயே அப்படி ஒளிச்சு வைக்கும் போது உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆழத்துக்குள்ள 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 கர்த்தர் உனக்காக ஒளித்து வைத்திருக்கிறார். அந்த ஒளித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் காலை கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. எத்தனை வரைக்கும் புரியுது? அவியார் பேசுற எத்தனை பேர் புரியுது? புரியுது? மேலே உண்டாக ஆசீர்வாதம். அல்லேலூயா. கீழே ஆழத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் போதாதான், ரெண்டு ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம், இரட்டத்தனையான நன்மை, 2 மடங்கு ஆசீர்வாதம். அதான் ஆவியார் கடந்த வாரத்தில் சொன்னார், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னா 2 விதமான ஆசீர்வாதம். மேலே மேலே உள்ள ஆசீர்வாதம், கீழே ஆழத்துக்குள்ள ஒளித்து வைத்திருக்க ஆசீர்வாதம். இதை யாருக்கு சொன்னார்? ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்னார். அல்லேலூயா. முற்பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் இன்னைக்கு அவருடைய சன்னதியாக இருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கத்தான் இந்த வார்த்தையை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலே சொல்லுங்க, மேலே. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரா? மேலே வானத்தினால் உண்டான ஆசீர்வாதம். வாசிங்க. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், மேல வானத்தில் உயர உயர. அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறாரா? உயர. அல்லேலூயா. உயர வச்சிருக்கிறார். யாரும் எட்டி எடுத்துடக்கூடாது ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. அது யாருக்குரியது? பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை எவனும் தொற்றக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் உயரத்துல வச்சிருக்கிறான். உனக்கு தான் தெரியல, அவர் உயரத்துல வச்சிருக்கிறத நீ தான் அறிந்து கொள்ளாம இருக்க. அந்த உயரத்துல உண்டாகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் சிரசில இந்த காலவில் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில். சும்மா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை உயர அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அளவுக்கு மேல உன் கை நீளாது, அதுக்கு மேல வச்சிருக்கிற உனக்கு ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற ஆசீர்வாதத்தை உயர வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாரும் தொற்றக்கூடாது. என் பிள்ளைக்குரியது அது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் யாருக்குரியது? என் பிள்ளைக்குரியது. அல்லேலூயா. என் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை யாரும் தொற்றக்கூடாது. அவர் எங்க வச்சிருக்காரு? உயர வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்க வச்சிருக்க? பொக்கிஷ சாலையில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது எப்ப வரும்? அவர் வானத்தை திறக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உனக்குள் வரும். உனக்கானவைகளை அவர் திறக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உனக்குள் வரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதத்தினாலும் சொல்லிக்கலாம்ல. கீழே ஆழத்தில் ஆழத்துக்குள்ள. அல்லேலூயா. கீழனாவே கீழே தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா கீழே மாத்திரம் இல்ல, கீழே ஆழத்துக்குள்ள உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தட்டுமா, கையை தட்டுமா. கீழே உனக்கு ஆழத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. மேல மாத்திரம் உனக்கு ஆசீர்வாதத்தை வைக்கல. எங்க வச்சிருக்கிறேன்? கீழே ஆழத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் ஒளித்து வச்சிருக்கிறேன். மேலையும் உனக்காக ஒளிச்சிருக்கேன், கீழையும் உனக்காக ஒளி. ஏன் எனக்கு நான் ஜோமணி பார்க்க எனக்கு ஏன் ஆசீர்வாதம் நினைக்கிறியா? அவருக்கு ஏற்ற காலம் இன்னும் வரல. ஏற்ற காலத்துல அவர் உனக்கு கொடுக்கும்படி அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு. அவர் உனக்கு மேலே மேலே உயரத்தில் உண்டாக ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தின் ஊற்றுக்கள்ல இருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை நான் சொல்ற புரியுது? எத்தனை பேரோட கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. உயரத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்துக்குள் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்படி? உயரத்துல சொல்லுங்கம்மா. வானத்தில் வைத்திருக்கிறார். மேல உயரத்துல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை எப்ப கொடுப்பாராம்? உனக்காக வானத்தை திறந்து அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ அதை என்ன செய்ய போறாய்? பெற்றுக்கொள்ள போகிறாய். அதை ஆபரணமாய் அணிந்து கொள்ள போகிறாய். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? கீழே ஆழத்தில் உண்டாகும். கீழே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். கீழே ஆழத்துக்குள்ள. அல்லேலூயா. கீழே இல்ல, கீழே ஆழத்துக்குள்ள. கீழே கூட சத்துருவோம், ஆசீர்வாதத்தை கெடுத்துருவோம். அல்லேலூயா. அதனால கீழே அந்த சத்துருக்கெல்லாம் தெரியாதபடிக்கு கீழே ஆழத்துக்குள்ள உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இன்னைக்கு திறக்கிறார். உனக்காக வானத்தை திறக்கிறவர் கீழே ஆழத்துக்குள்ள வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு திறக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள? I am receiving anointing. ஆசீர்வாதத்தை நான் சுகந்தரிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சாதாரணப்பட்ட. புரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளவு போராட்டம் தெரியுமா? உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் சாதாரணப்பட்ட ஆசீர்வாதம். என்னைக்கே நீ பெற்று போயிருக்கலாம். அவர் ஒளித்து வைத்திருக்கிறார். ஆழத்துக்குள்ள ஒளித்து வைத்திருக்கிறார். மேல உயரத்தில் உனக்காக ஒளித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக வானத்தை திறந்து அந்த நல்ல பொக்கிஷசாலையாய் இருக்கிற வானத்தை திறப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்காக வானம் திறக்கப்படுகிறது? நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், உனக்கான வானம் இன்னைக்கு திறக்கப்படுகிறது. அந்த பொக்கிஷ சாலையில ஒளித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் சிரசில் மேல் அமருகிறது இயேசுவின் நாமத்தில். அது மேலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது உயரத்தில் உண்டாகிற ஆசீர்வாதம். அது உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். உன்னை உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பாராம். பூமிக்குரிய சகல கையை தட்டு உன்னை உன்னதங்களே ஆசீர்வதிப்பார். பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஓட்டாண்டியா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பல. நீ உயர்ந்த இடத்துல இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்க்கத்தான் தேவன் உயர இருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்கு தெரியாதுயா, நமக்கு தெரியாதுமா. ஏற்ற காலம் ஒண்ணு வரணும். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல உனக்கான வானம் திறக்கப்படுகிறது. உனக்கான ஆசீர்வாதமும் அதோடு கூட சேர்ந்து வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கான ஏற்ற காலம் இதுதான், ஏற்ற சமயம் இதுதான். அல்லேலூயா. இன்னும் போதும், அழுதது போதும், கண்ணீர் வடித்தது போதும், புலம்புனது போதும், நீ வட்டி கட்டினது போதும், நீ வட்டிக்கு வாங்கினது போதும். நீ வட்டிக்கு வாங்காம, நீ கடன் வாங்காம, கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தான்.
அவர் வானத்தில் உனக்கான பொக்கிஷ சாலையை திறக்க போகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? நான் கடன் கொடுக்கிறவனா மாறுவேன், கடன் வாங்குறவனா மாற மாட்டேன். அல்லேலூயா. ஆயத்திலிருந்து சொல்லு, பிசாசு வெட்கப்படணும். அல்லேலூயா. கடன் கொடுக்கிறவனாய், கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறாய். அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் வானத்தில் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷ சாலை. அல்லேலூயா. அவர் நல்ல பொக்கிஷ சாலையாய் இருக்கிற வானத்தை உனக்காக திறக்கும் போது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இனி நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடனை அடைப்பாய், கடனை கொடுப்பாய். அந்த அளவுக்கு ஆசீர்வாதமான மழை, உனக்கான மழையை கர்த்தர் பெய்ய பண்ண போகிறார், பெய்ய பண்ண போகிறார். கீழே உண்டாகிற ஆசீர்வாதம், மேலே உண்டாகிற ஆசீர்வாதம், மேலே ஒளித்து வைத்திருக்க ஆசீர்வாதம், ஆழத்துக்குள்ள ஒளித்து வைத்திருக்க ஆசீர்வாதத்தினால உன் சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலவேள கர்த்தருடைய ஆவியாக வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டாகுமா? ஏற்ற காலத்தில். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில். அந்த ஏற்ற காலம் எது? இன்னைக்கு தான். அல்லேலூயா. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரகத்துக்காக. ஏன் இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை உனக்குள்ள சொல்லாம அந்த ஏற்ற காலம் வரும்போது அந்த வார்த்தையை உனக்கு அனுப்புற தெரியுமா? அந்த ஏற்ற காலம் வந்தா தான் உனக்குன்னு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன் சிரசில் மேல் வைக்க முடியும். நீ என்னதான் முட்டுனாலும், என்னதான் மோதினாலும், ஏன் தெரியுமா இவ்வளவு நாள் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கல? அவர் ஏற்ற காலம் ஒன்று வச்சிருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்துக்குள்ள ஏன் தெரியுமா அடங்கி இருக்க வைத்தார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் உன் கையில் கொடுக்கும்படியா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்லுகிறேன், உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்துக்குள்ள ஒளித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தினால தான் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாதாரண எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம். சாதாரணமா அவனை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 78வது சங்கீதம். எப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார், எப்படியாப்பட்ட நன்மையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். 78வது சங்கீதம் 23, 24, 25. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு, அவர் உயரங்களில் இருக்கிற மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, வானத்தின் கதவுகளை திறக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கான கதவு திறக்கப்படுகிற ஏற்ற காலம் இந்த காலம் தான். உனக்காக கர்த்தர் ஒரு கட்டளை இடுகிறார். அந்த கட்டளை இந்த 10வது மாதம் என்ன கட்டளை தெரியுமா? என் பிள்ளைக்காக அந்த வானத்துல நான் அடைச்சு சத்ரு மூலமா வந்திருக்கிற சில காரியங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுங்க, அதுக்கு இன்னைக்கு கட்டளை இடுகிறார், கட்டளை இடுகிறார். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் உயரே உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. அல்லேலூயா. உனக்காக வானத்தை திறக்கிறவர். அங்க ஒரு கதவு இருக்குது. அல்லேலூயா. அந்த கதவை அவர் தான் இவ்வளவு நாள் பூட்டி வச்சிருந்தார். அந்த கதவை இன்னைக்கு ஓப்பன் பண்ணுகிறார். அவர் கட்டளையிட்டார். என் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியா, என் பிள்ளையை உயர்த்தும்படியா, என் பிள்ளைய நான் அந்த உன்னதங்களை வைத்து அழகு பார்க்கும்படியா என் பிள்ளைக்காக ஒரு கட்டளை என் வாயிலிருந்து புறப்படுகிறது. அந்த கட்டளை என்ன தெரியுமா? வானம் திறக்கப்படுவதாக. வானத்தில் அடைக்கப்பட்டிருக்க கதவுகள், சில கதவுகள் உனக்கு அடைக்கப்பட்டிருக்க கதவுகள் இந்த காலவேளை ஓப்பன் த டோர், ஓப்பன் த டோர். அது உன் பிள்ளை காரியமா இருக்கலாம், உன் சொந்த காரியமா இருக்கலாம், இல்ல உன் பிள்ளை படிப்பு காரியமா இருக்கலாம், இல்ல உன் எந்த காரியமோ ஏதோ ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவை கர்த்தர் இந்த காலவேளையில கட்டளையிடுகிறார். அதை திறக்கும்படி. அதை பார்த்து பேசல, அதை பார்த்து கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அவர் கட்டளையிட்டால் கட்டளையிட்டதை கதவுகள் திறக்கப்படுகிறது. உனக்கான கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பேசுவது போல வேற, கட்டளையிடுவது வேற. அல்லேலூயா. உயர் நீதிமன்றத்தில் நதிக்கு 2 நீதிபதிகள் 2 இடத்துல கட்டளையிட்டு இருக்கிறாங்க. என்ன கட்டளையிட்டு இருக்கிறாங்க? வேண்டாம், அது அரசியல். அல்லேலூயா. அந்த சாக்கர் நமக்கு வேண்டாம். 2 கட்டளையிட்டு இருக்கிறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி. அல்லேலூயா. நீ லாயக்கே இல்லாதவன். அல்லேலூயா. நீ என்ன? நீ லாயக்கே இல்லை, நீ தலைவன் பண்புக்கு லாயக்கமே இல்லைன்னு கட்டளையிட்டு இருக்க. கட்டளையிட்டது. அல்லேலூயா. சொன்னதுதான், வாபஸ் பெற முடியாது. நான் தெரியாம சொல்லிட்டேன் அந்த வார்த்தைன்னு சொல்லி நீதிபதி என்ன சொல்ல முடியாது? வாபஸ் பெற முடியாது. ஒரு நீதிபதி சொன்ன வார்த்தையே வாபஸ் பெற முடியாதுன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன கர்த்தர் உனக்காக கட்டளையிட்டது. ஐயோ, உனக்காக கட்டளையிட்டது கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. கட்டளையா, என் தேவ ஆவியானவர் உனக்காக சில கட்டளைகளை அனுப்புகிறார். கதவுகள் திறக்கிறது. அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தர் இந்த காலவேளையில சொல்லல, கட்டளையிடுகிறார். திறக்க படுவதாக திறந்து கர்த்தர் உனக்காக திறந்துட்டார் சில கதவுகளை. இனி நீயா நினைச்சா கூட அந்த கதவை பூட்ட முடியாது. ஏன்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். ஒருவரும் பூட்டக்கூடாது அந்த கதவை, ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஏன்னா அவர் திறந்தது, அவர் உன்னை ஆசீர்வதிப்பது, ஆசீர்வதித்தவையே. அல்லேலூயா. ஈசா கிட்ட வந்து யாக்கோபு வந்து ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சிடுவார். இப்ப ஏசா வந்து கேட்பார், அப்பா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கிட்டு போயிட்டானே, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? சொன்னாரு, என் கையை நீட்டி என்ன செஞ்சிட்ட மகனே? ஆசீர்வதிச்சிட்டேன், அவ்வளவுதான். இனி நான் என்ன செய்ய முடியாது, அதை ரிட்டர்ன் பெற முடியாது. ஒரு ஈசாக்காலேயே அதை ரிட்டர்ன் பெற முடியாதுன்னா, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற உனக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். கதவு திறந்தது, உனக்கான கதவு திறந்தது. எதெல்லாம் உனக்கு தடையா இருந்துச்சோ, நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், எதெல்லாம் உன் வாழ்க்கையில தடையா இருந்துச்சோ, எதெல்லாம் உன் குடும்பத்தில் தடையா இருந்துச்சோ, எதெல்லாம் உன் ஊழியத்தில் தடையா இருந்துச்சோ, எதெல்லாம் உன் கையின் காரியங்களில் தடையா இருந்துச்சோ, அது இன்னைக்கு காலை வேளையில கட்டளை இட்டுட்டார். அந்த கட்டளை போய் இன்னைக்கு திறக்க வேண்டியதை அது திறக்கிறது. இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் கட்டளையிட்டால் கட்டளையிட்டதை. அல்லேலூயா. அவர் சொன்னால் சொன்னதே. அல்லேலூயா. அவர் திறக்கப்படுவாயாக என்று சொன்னால் திறந்தது. அதை ஒரு கொம்பனாலும் போய் அதை அடைக்க முடியாது. கதவுகளை உனக்காக திறந்துட்டார்னா திறந்ததுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை எப்போ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறாயோ, உனக்கான கதவுகள், இங்க வந்திருக்கிற அநேகருக்கு அநேக கதவுகள் திறக்கலாம். உன் குடும்பத்தில் சமாதானம் என்கிற கதவு திறக்கப்படுகிறது, சந்தோஷம் என்கிற கதவு திறக்கப்படுகிறது, சில நன்மையான கதவுகள் திறக்கப்படுகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நன்மையான கதவுகளை கத்தந்த கால வேளையில அவர் கட்டளையிட்டார், அது திறக்கப்படுகிறது. அந்த ஏற்ற காலம் இன்னைக்கு தான். அந்த ஏற்ற காலம் திறக்கப்படுவதாக. அவ்வளவுதான், கட்டளையிட்டார். அல்லேலூயா. அது என்னாகும்? திறக்கப்பட்டுதான் ஆகும். அல்லேலூயா. அப்படி திறக்கும் போது என்ன நடந்துச்சா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் கதவுகளை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட இஸ்ரவேலர்களாய், இங்கே அவரால் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களாய் இருக்கிற உனக்கான கதவு இந்த காலவேளை திறக்கப்படுகிறது. அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்காக இந்த கதவை திறந்தால், இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற உனக்கான கதவுகளை என் தேவன்
திறந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி. என்ன கொடுத்தாரா? மன்னாவை. அல்லேலூயா. மன்னா எதை குறிக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலையில் என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. காலையில் எழுந்தவுடன் கர்த்தர் என்ன கொடுப்பார்? மன்னாவை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த மன்னா எதை குறிக்கும்? வார்த்தையை குறிக்கும். அந்த வார்த்தை இந்த கால வேளையில, இந்த பலிபீடத்திலிருந்து கால வேளையில உனக்கான மன்னாவை கர்த்தர் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த மன்னா உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தரும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. அது என்ன மன்னா? தேனிட்ட பணியாரம். அல்லேலூயா. ஐயா, உன் பிள்ளைக்கு என்னைக்காவது நீ தேனிட்ட பணியாரம் சுட்டு கொடுக்க முடியுமா? ஒரு பணியாரம் உன்னால சுட்டு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் கர்த்தர் போதும் போதுங்கிற அளவுக்கு கர்த்தர் வானத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பொக்கிஷ சாலையாய் இருக்கிற அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து என்ன கொடுத்தாரோ? மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தம்முடைய இரத்தத்தால கழுவப்பட்டு தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற மன்னா, உனக்கான கதவுகளை கர்த்தராகிய நான் திறந்தேன், திறந்தேன், திறந்திருக்கிறேன். அந்த கதவு உனக்காக திறக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து என்ன கொடுத்தாரா? மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா. உயரத்திலிருந்து மேகங்கள் கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்தார். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் சாதாரண அல்ல, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பூமிக்குரிய தானியத்தை கொடுக்கல, வானத்துக்குரிய தானியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் வானத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. வானவருக்குரியவர்கள். அல்லேலூயா. அந்த மேனிக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்க உலக மேனிக்காக படைக்கப்பட்டவர்கள், உன்னதவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படி ஒரு வசனம் போட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமிக்குரியவர்களுக்கு பூமிக்குரிய காரியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நாம எங்க உள்ளவர்கள்? வானத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. அந்த செய்தி எடுக்க வேண்டாம், அது இன்னொரு நாள் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னவர் எப்படியோ மன்னவருக்குரியவர்களும் அப்படியே. அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், அவர்களுக்கு வானத்தின் தானியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். எப்படி கொடுத்தாராம்? பூரணமாய். அல்லேலூயா. ஆகாரத்தை எப்படி கொடுத்தார்? ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்தார்? அல்லேலூயா. எகிப்துல அவங்க எப்படி இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. வரும்போது எப்படி இருந்தாங்க? வந்தாங்க பொன்னும் வெள்ளியும் தங்கமும் உடைய பூரணம் உள்ளவர்களாய் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயுமே சம்பாதிச்சாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாகத்தான் இருந்தாங்கன்னு வேதம் போட்டிருக்குது. அல்லேலூயா. அவங்க எங்கேயும் போய் சம்பாதிக்கவில்லை, தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும். அல்லேலூயா. வேதம் சொல்ற அவர்களை கொள்ளையடித்துக் கொண்டு எகிப்திலிருந்து வந்தார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அனுப்பின வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் அனுப்பின வார்த்தை. வார்த்தையை யார் விசாரிக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் பூரணமாய் இந்த மாதம் 3 மாதத்துல, நான் மறுபடியும் சொல்றேன், 3 மாதத்துல ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்த அந்த தேவன் உங்களை பூரணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பூரணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இந்த கால வேளையில உனக்கான ஆகாரத்தை அவர் சாதாரணமாய் அனுப்பவில்லை, பூரணமாய் 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 அனுப்புகிறார். அல்லேலூயா. எங்கிருந்து அனுப்புகிறார்? வானத்திலிருந்து. அல்லேலூயா. உனக்காக எதை திறப்பேன்னு சொல்லுகிறாரு? வானத்தை திறந்து. அல்லேலூயா. தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாய் இருக்கிற வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் வானத்தை திறக்கும் போது என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. மேலே உண்டாகிற ஆசீர்வாதம், கீழே உண்டாகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் வானத்தை திறக்கும் போது என்ன உண்டாகும்? மன்னா. ஹல்லேலூயா. இரண்டாவது, பூரணமான நன்மை, சம்பூரணமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த மூன்றையும் அவர் உனக்காக திறக்க வேண்டியதை திறக்கும் போது, அவர் உனக்கான கதவுகளை திறக்கும் போது உனக்கான ஆசீர்வாதமும் உன்னோடு கூட வருகிறது. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதம் அது சாதாரணமாய் வராது. அவர் திறந்திருக்கிறார். எதை திறந்திருக்கிறார்? வானத்தின் கதவுகளை. உங்களுக்கான வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்திருக்கிறார். உங்களுக்கான வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறந்திருக்கிறார். அவர் திறந்திருக்கிற கதவு உங்களுக்கு மன்னாவை கொடுக்கும், அதை பரிபூரணமாய் கொடுக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும் வரைக்கும் அது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தினால, உயர உள்ள ஆசீர்வாதத்தினாலும் ஆழத்தின் தேங்க்யூ லார்ட், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் உன்னை இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். ரிட்டன் கிடையாது. கொஞ்சம் சேட்டை செஞ்சவன உனக்கு ஆசீர்வாதத்தை தர மாட்டேன். உனக்கு சொன்னது தான். ஹல்லேலூயா. உனக்கு கட்டளையிட்டது ஹல்லேலூயா. உனக்கு தருவேன்னு சொன்னது தந்தது தான். ஹல்லேலூயா. ஒருபோதும் அவர் ரிட்டன் வாங்க மாட்டார். ஹல்லேலூயா. சொல்றார், மேலே ஆசீர்வாதத்தை வச்சிருக்க, மேலே மாத்திரம் வைக்கல, கீழே ஆழத்துக்குள்ள. ஹல்லேலூயா. அவர் ஆழத்துக்குள் உண்டாகிற ஆசீர்வாதத்தில் அவருடைய ஆசீர்வாதம். மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆகாரத்தில் என் ஆலயத்தில் இந்த கால வேளையில உனக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் பல கனிகளை. ஹல்லேலூயா. உனக்காக வானத்துல ஒரு கனியை வைக்கல. ஹல்லேலூயா. பல கனிகளை வைத்திருக்கிறார். உனக்காக வானத்தில் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பார். நீ விசுவாசித்தா சோதித்து பார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று சொல்லி நீ என்ன செய்ய? என்ன சோதித்து பார். ஹல்லேலூயா. அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் வேகமா. ஆதியாகமம் 7:11. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் காலத்திலே, அந்நாளிலே, எந்நாளிலே, இந்நாளிலே, சொல்லுங்க, அந்நாளிலே, இந்நாளிலே நோவாவுக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இது ஜனங்களை அடிக்க வந்த கதவு. ஹல்லேலூயா. ஆனாலும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பார். உலகமே அழிஞ்சா கூட இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உன்னை கர்த்தர் நான் டெய்லி 500 ரூபாய்க்கு தானே வேலை பார்க்குறேன், 50 ரூபாய்க்கு தானே வேலை பார்க்குறேன், 5 ரூபாய்க்கு தானே. நீ 5 ரூபாய்க்கு வேலை பார்க்காட்டா கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருக பண்ணுவார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா அவ்வளோதான். ஹல்லேலூயா. உன்னுடைய திறமையை பார்த்தோ, உன்னுடைய அழகை பார்த்தோ, உன்னுடைய
அந்தஸ்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் உன்னை ஆசீர்வாதமா இருப்பது தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு விருப்பம். நீ ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான் அவருக்கு விருப்பம். ஹல்லேலூயா. உனக்கு விருப்பம் இருக்குதோ, உன் விருப்பத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவருக்கு ஒரு விருப்பம் உண்டு. என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை கையை கட்டிக்கோ. என் பிள்ளை ஆசீர்வாதமா தான். நீ விரும்புறையோ, நீங்க விரும்புறீங்களோ, நான் விரும்புறேனோ அல்ல, அவருடைய விருப்பம் அதுதான். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். பூமியுள்ள சகல ஜனங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவருக்கு ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நானே 50 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறேன், நானே 500 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறேன், நான் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறேன், இதில் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஒண்ணுமே இல்லாம இருந்த ஆபிரகாமை, செலவித்து கொண்டிருந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை சீமானாய் மாற்றினது என் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது போல, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில இந்த ஆராதனையில வந்து இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒன்ன என் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின் பிரகாரமே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமே தான் ஆசீர்வதிக்கப்படுறா, ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரா? ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் போதுமா? போதாது. ஹல்லேலூயா. 10 ஆடு போதுமா? போதாது. எத்தனை ஆடு வேணும்? குறைஞ்சது 500 ஆடா வேணும். ஹல்லேலூயா. ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் உள்ள அவர் சீமானாய் இருந்தார். ஹல்லேலூயா. 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 நமக்கு இவ்வளவு போதுமா? போதாது. ஹல்லேலூயா. இது எல்லாம் வேணும். அதுக்காக பேராசைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சுவாச கண்களை பார். எம்மட்டும் அம்மட்டும் நான் உனக்கு கொடுப்பேன். வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு காரியம் சொல்ல வந்து மறந்துட்டேன். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உங்களை உயர்த்துகிறவரே. ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே, இல்லை உங்க தாய் தகப்பன் உருவாவதற்கு முன்பாகவே நீ சிவகாசியில பிறக்கணும், இந்த தாய் தகப்பன் வயத்துல பிறக்கணும், நீ இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி உனக்கான ஆசீர்வாதத்தை வச்சுட்டு தான் உன் தாய் தகப்பனையே கர்த்தர் உண்டாக்குறார். தெரியுமா? நீங்கள் நானும் உண்டாகிறதுக்கு முன்பாகவே, நீங்க பிறந்ததுக்கு அடுத்து உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கல. நீங்க பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே உனக்கான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சுட்டு தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனை படைச்சதுக்கு அடுத்து வானத்தையும் பூமியும் படைச்சாரா? வானத்தையும் பூமியும் படைச்சதுக்கு அப்புறம் மனுஷனை படைச்சாரா? ஹல்லேலூயா. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பாக மனுஷனுக்கு இன்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சகல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் எல்லா மரங்களும் மரத்தின் கனிகளையும் கர்த்தர் படைச்சிட்டு தான் மனுஷனை படைச்சார். ஹல்லேலூயா. அவர் அனந்த ஞான சொர்பி. ஹல்லேலூயா. உனக்கானவைகளை அவர் படைத்து வச்சிட்டு தான் உங்களையும் என்னையும் அவர் படைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆமான்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குமா ஆண்டவர் சொன்னார், உனக்கானவைகளை உன்னை உண்டாக்கிட்டு தான் உன்னையே நான் உண்டாக்கினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைக்கானதை உன்னை உண்டாக்கிட்டு தான் உனக்கு பிள்ளையே நான் கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. மறந்து போயிடாத அப்படின்னார் எனக்கு ஆண்டவர். ஹல்லேலூயா. பிள்ளைய சும்மா கொடுக்கல, உன் பிள்ளைக்கு என்னென்னலாம் தேவை, என்ன வாழ்க்கை துணையெல்லாம் தேவைங்கிறத உண்டாக்கி வச்சுட்டு தான் உன் வயத்துல பிள்ளைய கொடுத்தார். ஹல்லேலூயா. மறந்து போயிடாத. ஹல்லேலூயா. ஆமா, சின்ன வயசா இருக்கும் போதே
அதுக்கு முன்னாலே உன் பிள்ளைக்கு எத்தனை பவுன் நகை வேணும்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு தான் உனக்கு அந்த பிள்ளையவே கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன தேவை என்பதை என் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் மறந்திருக்கலாம் எனக்கு என்ன தேவைன்னு, ஆனா அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. அவர் உன் நினைவாகவே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார். உன்னை எப்படி ஆசீர்வதிப்பது, உன்னை எப்படி உயர்த்துவது, உனக்கு எப்படி நன்மை செய்வது, உனக்கு இந்த காரியத்தை கொடுத்தா எது நன்மையா இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு தெரியாம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் தடையா இருக்குதா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை தடை பண்றாரா, ஒரு பெஸ்ட் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெஸ்ட் கொடுக்கிறது தான் இந்த ஒஸ்ட்டை உன்னை விட்டு விளக்குறார். அல்லேலூயா. ஒஸ்டெல்லாம் உன்னை விட்டு விலகி போறதை நினைச்சு சந்தோஷப்படு. உனக்கான பெஸ்ட்டை கர்த்தர் எங்கேயோ ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஒஸ்ட்ல போய் நீ மாட்டிடக்கூடாது. இந்த ஒஸ்ட்டை ஃபுல்லா உன்னை விட்டு ஒதுக்கி கொண்டு ரிஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒன்னாவே ரிஜெக்ட் பண்ணல கர்த்தர், அவனை ஒன்னை விட்டு கர்த்தர் ரிஜெக்ட் பண்ண வைத்திருக்கிறார். காரணம் உனக்கான பெஸ்ட்டை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அல்லேலூயா. உங்களுக்கான வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறக்க போகிறார். மதகுகள். அல்லேலூயா. கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? மதகு இருக்கும். கம்மாயில் என்ன இருக்கும்? மதகு இருக்கும். அல்லேலூயா. ஓவர்ஃபுல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மதகு ஓடி போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு நினைச்சுவாங்க, மதகுகளை திறப்பாங்க. ஆண்டவர் சொல்லுங்க, இந்த நாட்களில் உனக்கான மதகுகளை நான் திறக்கிறேன். அல்லேலூயா. மதகு என் கையில் இருக்குது. அல்லேலூயா. இந்த மதகை உனக்காக நான் திறக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் நடந்தது. அல்லேலூயா. ஒரு படிக்கு ஒரு மரக்கால். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 1-2 வாசிங்க பாப்போம். 2 ராஜாக்கள். மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன், அவிசுவாசமா கேட்டான். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு, ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். யார் மூலமா? எலிசா தீர்க்கதரிசி மூலமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். யார் மூலமா? உனக்கு கொடுக்கப்பட்ட அப்ரோஜமான ஒரு ஊழியக்காரன் மூலமா உனக்கு சொல்லுகிறார், உனக்காக நான் வானத்தை திறப்பேன்னு சொல்லி. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அல்லேலூயா. விசுவாசித்தா தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு அங்கே சமாரியாவில் பயங்கர பஞ்சம். 2 ஸ்திரீகள், உன் மகனை இன்னைக்கு அடிச்சு சமைப்போம், நாளைக்கு என் மகனை அடிச்சு சமைப்போம்னு சொல்லி தன் பெற்ற பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட்டார்கள். இந்த அதிகாரம் பின்னால போய் வாசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சாப்பிடும்போது தான் ஒரு மகள் ஒரு பிள்ளைய சமைச்சிட்டா இன்னொரு பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னா அதை குறித்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அந்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், 1 மரக்கால் சேக்கால் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்காலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அதுக்கு அங்க இருந்தவங்க என்ன சொன்னாங்க? அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். அல்லேலூயா. யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? அவிசுவாசியை குறித்து. யாரை குறித்து?
அவிசுவாசை குறித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு நடக்குமா? ஹல்லேலூயா. இந்த பஞ்ச காலத்துல இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா? இதைத்தான் சொல்றாரா அப்படின்னு கூட ஒருவேளை அவிசுவாசிகள் இங்கே இருப்பேன் என்று சொன்னால், நீ உன் கண்ணால பார்ப்ப, அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறத நீ பார்ப்ப, நீ அப்படியே தான் உட்கார்ந்து கொண்டிருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் சொன்னது சொன்னதுதான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என் வாயிலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதம் நீ வேண்டானாலும் உன் சிரசின் மேல வைக்கப்பட்டது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நீங்க வேண்டான்னு உதறித்தல்னா கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு தான் அனுப்புவா. அதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இவன் சொல்லுகிறான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலிசா சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் கண்கள்னால நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. அந்த அக்கா விசுவாசிக்கிற அக்கா உயர்த்தப்படுவதை நீ பார்ப்ப, அவிசுவாசப்பட்டிருக்கிற நீ அப்படியே உட்கார்ந்துருப்ப. நம்ம பாணியில சொல்ல போனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் நடக்குமா? இவர் பாட்டு அடிச்சு விடுறாரு. ஹல்லேலூயா. நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க உயர்ந்து கொண்டே போவதை நீ கண்ணால பார்ப்ப. இது எல்லாருக்கெல்லாம் ஆண்டவர் பேசல, விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறையோ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசித்தனா தேவனுடைய மகிமை பார்த்தே ஆவ. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டே ஆவ, சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. எப்படி? வானத்தை திறந்து, நம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையை திறந்து, ஹல்லேலூயா, புதையல்களை கொடுத்து, ஹல்லேலூயா, பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் சிந்தைக்கு, என் அறிவு கெட்டாதெல்லாம் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? நடக்கும். ஹல்லேலூயா. அதே 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நல்ல கவனமா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தையின்படியே? சொல்லுங்க, யாருடைய வார்த்தையின்படி? நான் பிரசங்கிக்கிற, நான் விசுவாசிக்கிற, நான் அறிக்கையிடுகிற, நான் நம்புகிற என் கர்த்தருடைய வார்த்தையின் படியே, நான் பிரசங்கிக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் படியே. 2 மரக்கால் வார்கோதுமை, 2 மரக்கால் வார்கோதுமை, 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் நாளை இன்றாத்திரியிலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னபடியே நடந்தது. ராஜாவுடனே சொன்னபடியே நடந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அது எப்படி நடக்கும்? இல்ல, நடக்கும். இது கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை, இது நடந்தே ஆகும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரயுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. 7, 18, 19, 20. 7, 18, 19, 20. ஹல்லேலூயா. அவன் சொன்னபடியே அங்கே நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சீரியா நாட்டில், சீரியா தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. ஹல்லேலூயா. இந்த சிவகாசி பட்டணத்தில், இந்த ரிவைவல் ஃபெலோஷிப் சர்ச்சில், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே உன் வாழ்க்கையில் நடந்தே ஆகும். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வேண்டுமா? ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? நடந்தது, நடக்கும். அல்லேலூயா. செங்கடல் தான் உனக்காக வழியை உண்டாக்கனா கூட செங்கடலை ரெண்டாக பிளக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அதை வெட்டாந்தரையா மாற்ற உன் தேவனால முடியும். அல்லேலூயா. அது பஞ்சமா இருந்தாலும் பஞ்ச காலத்துல உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்க தேவனால முடியும், தேவனால கூடும், தேவனால ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்வாராம்? ஏற்ற காலத்துல உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் மாலையை பெய்ய பண்ணுவார். அப்படி பெய்யும் போது என்ன நடக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன விளங்கலையோ? செய்தி விளங்கலையோ? அவர் வானத்தை திறக்கும் போது என்ன நடக்கும்? பொக்கிஷ சாலையை திறக்கும் போது என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. வானத்துல மழை பெய்யும் போது என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. உனக்காக பொக்கிஷங்களை அவர் திறப்பார், புதையல்களை திறப்பார். அல்லேலூயா. ஆழத்தின் ஊற்றுக்கள் இருக்கிற ஆசீர்வாதத்தை திறப்பார், வானத்தின் மதகுகளை திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி திறக்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய கண் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்யணும்? நம்ம கண்ணு திறக்கப்படணும். நம்ம கண்ணு சொருகுது, அப்படி சொருகுது. அல்லேலூயா. நம்ம கண்ணு இப்ப என்ன செய்யுது? சொருகுது. அல்லேலூயா. நல்லா தாளாட்டுற மாதிரி இருக்கு. நான் பேசுறது தாளாட்டுற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அப்படியா? அல்லேலூயா. அவர் எதை திறப்பார்? உனக்கானவைகளை திறப்பார். அல்லேலூயா. உனக்கு உண்டானவைகளை திறப்பார். உனக்கான நேரத்தில் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் திறப்பார் உனக்கான வாசலை. அல்லேலூயா. உனக்கான வடியை திறப்பார். உனக்கான நன்மைகளை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 105வது அதிகாரம் 41வது வசனம். அவர் எதை திறந்தார்? எதை திறப்பார் உனக்காக? 105 கண்மலையை திறந்தார். கண்மலையை திறந்தார். முதலாவது கர்த்தர் உனக்காக கண்மலையை திறப்பார். அல்லேலூயா. கண்மலைனா என்னது? கரும் பாறை. அல்லேலூயா. உனக்காக தண்ணி வரணும்னா கூட என்ன செய்வார்? அல்லேலூயா. கண்மலையை திறப்பார். சொல்றதுக்கே முடியலையம்மா, சொக்குதம்மா, பசிக்குதா? அல்லேலூயா. உனக்காக கண்மலையை திறப்பார். அவரை விசுவாசிக்கிறவனால கண்மலையை திறப்பார். அல்லேலூயா. பிளக்க வானத்தை திறப்பார். இரண்டாவது ஆழத்தை விசுவாசிக்கிற மோசேயால தான் கண்மலையை திறப்பார். அல்லேலூயா. பொக்கிஷ சாலையை திறப்பார். இருக்கிற புதையல்களை திறப்பார். இருக்கட்டும். கர்த்தர் இந்த காலவேளை அந்த கண்மலையை திறப்பார். வானத்தின் கண்மலையை திறந்தார். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறப்பார். அல்லேலூயா. தண்ணீர்கள் ஊற்றப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. வறண்டு கிடக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் கண்மலையை பிளந்துட்டார். உன் வாழ்க்கையில வறண்டு கிடக்கிறதுல என்ன ஆகும்? செழிப்பாய் மாற. சொல்லுங்க. வறண்டு கிடக்கிறது செழிப்பா மாற போதே. விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுங்க. உன் வாழ்க்கையில எதெல்லாம் கிடக்குதோ அதெல்லாம் செழிப்பா மாற போதே. ஏன்னா கர்த்தர் உனக்கான கண்மலையை இந்த காலவெல்ல அல்லேலூயா திறக்கிறார். அதை பார்த்து என்ன செய்ய? அடி. அல்லேலூயா. கண்மலையை திறந்தார். அல்லேலூயா. கண்மலையை திறந்து பேசுன்னு சொன்னார். அல்லேலூயா. இவருக்கு இதுல வச்சு எழுதுற பாட்டு ஆண்டவர் பாட முடியாது. அல்லேலூயா. அதுதான் தவறு. அல்லேலூயா. அதுதான் அந்த பாட்டு. அல்லேலூயா. கண்மலையை திறந்து சபைக்குள்ள உட்கார்ந்து அல்லேலூயா
கர்த்தாவின் அப்படித்தானே பேசினாரு. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கிலோ அடின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. பேச வேண்டிய நேரத்துல பேசணும். ஆக்கிலோ மலைகளிலோ அடிக்க வேண்டிய நேரத்துல தூக்கக்கூடாது. பேச வேண்டிய நேரத்துல அடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தண்ணீர் அதுதான் பாயும் மோசேயோட தேசத்தை நீ mistake. வாக்களி. நானே இழந்துட்டேன். ஹல்லேலூயா. தண்ணீரே நானே இழந்துட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது கவனமா கேளு. ஹல்லேலூயா. அடின்னு சொல்லும்போது அடி. பொங்கி பொங்கி ஹல்லேலூயா. பேசுன்னு சொல்லும்போது தண்ணீரே எந்தன் தேவ ஹல்லேலூயா. ஆவியே, ஆண்டவர் சொல்றாரு, ஜீவநதியே, என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஆமென். ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. மலையை இழந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சபைகளிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, ஆமென். பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்மலையை பிளந்தார், தண்ணீர் வந்தது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் எப்படி வந்துச்சா? ஆராய் ஓடியது. ஹல்லேலூயா. செழிப்பாய் மாறினது. கண்மலை தான். கண்மலையா இருந்தா கூட கர்த்தருடைய பிள்ளன் வந்தா கர்த்தர் கண்மலையை திறப்பார். தம் பிள்ளன் வந்தா வானத்தை திறப்பார். தம் பிள்ளன் வந்தா ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருக்குதோ அதை திறப்பார். இந்த காலை வேளையில நான் சொல்றேன். ஹல்லேலூயா. தாம் பிள்ளன் வந்தா, பிள்ளைக்கே ஒரு காரியத்தை நீ வாங்கி கொடுக்கும் போது அவருடைய பிள்ளை, ஹல்லேலூயா, அவருடைய பிள்ளைக்கு விரோதமாக கண்மலையா காணா கூட கர்த்தர் கண்மலையை பிளப்பார். ஹல்லேலூயா. கண்மலை என்ன செய்வார்? பிளப்பார். ரெண்டா பிளந்துருவார். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற நீ கண்மலையா இருந்தா கூட அந்த கண்மலையை கூட ஆண்டவர் பிளந்துருவார். ஹல்லேலூயா. கண்மலையை பிளந்தார். வாசிங்க. தண்ணீர்கள் புறப்பட்டு, வறண்ட வெளிகளில் தண்ணீர்கள் ஆசீர்வாதம் புறப்பட்டு, வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. வறண்டு கிடக்கிறவன் வாழ்க்கையில் அது என்ன செய்ய போகுது? ஆறா ஓட போகுது. ஹல்லேலூயா. நீ வற்றாத நீரொற்ற போலவோ வளமிக்க தோட்டத்தை போலவோ நீ இருப்பாய், 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 இருப்பாய். ஓட போகுது உன் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாவது வானத்தை திறந்தார். இரண்டாவது வானத்தின் பலகணிகளை திறந்தார். மூன்றாவது ஆழத்தின் ஊற்றுகளை திறந்தார்.
4வது கண்மலையை திறந்தார். அல்லேலூயா. 5வது ஆழத்தின் ஊற்றுக்களை திறந்தார். 7வது சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறந்தார். அவன் வாழ்க்கையில எதெல்லாம் சிறைப்பட்டு போய் கிடக்கிறதோ, யாக்கோவின் சிறையிருப்பை திருப்புவதைப் போல என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன், திருப்புவேன், திருப்புவேன். நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், திருப்புவேன், திருப்புவேன். எதெல்லாம் உனக்கு சிறைப்பட்டு போய் கிடக்கிறதோ ஆண்டவர் சொல்லுங்க, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை பெறுகிறான், விடுதலை பெறுகிறான், விடுதலை பெறுகிறான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவதும் இல்லை, அவனுடைய ஆசீர்வாதம் செத்து போகவும் இல்லை, அவனுடைய ஆசீர்வாதம் மக்கி போகுவதும் இல்லை. அவனை நான் தீவிரமாய் விடுதலையாக்க போகிறேன். சிறைப்பட்டு போனவர்களுடைய சிறைகளை கர்த்தர் மாற்ற போகிறார், சிறைகளை கர்த்தர் திறக்க போகிறார். சில சிறை போல இருக்கிற காரியங்களை கர்த்தர் காலவெல்ல திறக்கிறார், அந்த கதவுகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:19 வீட்டில் போய் வாசிங்க, வேண்டாம். அங்க பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறவுண்டது. உனக்கானவைகளை கர்த்தர் தானாய் திறக்க போகிறார். நீ இத்தனை நாளும் நீ போய் திறந்து திறந்து பார்த்த அந்த ஆசீர்வாதத்தை, அது ஏற்ற காலமாய் இல்லாததுனால நீ திறந்தது எல்லாம் மூடப்பட்டு கொண்டே இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலவேளை தம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார், உனக்கான கதவுகளை நான் திறக்க போகிறேன். நான் திறந்த கதவை ஒருவனாலும் பூட்ட முடியாது. வேதம் அங்கே சொல்லுது, அவர் காவல்ல வைக்கப்பட்டிருந்தாலும், அல்லேலூயா, உள்ள காவல்ல வைக்கப்பட்டிருந்த பேதுருவை அந்த கதவு திறந்தபோது அவன் கையில் இருந்த சங்கிலிகள் எல்லாம் தூள் தூளாய் உடைந்து போயின. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 5:19. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து, பாருங்க, முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது, தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அல்லேலூயா. உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தை தானாய் திறவுண்டது. அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். இவ்வளவு நாள் நீ பார்க்காத ஆசீர்வாதத்தை, நீ இவ்வளவு நாள் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதத்தை, இவ்வளவு நாள் நீ அனுபவிக்காத அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க போகிறாய், அனுபவிக்க போகிறாய். உனக்காக கண்மலையை பிளப்பார், உனக்காக சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைப்பார், உனக்கான சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் தானாய் புடுங்கி போடுவார். அல்லேலூயா. கண்மலையை பிளந்தார். அல்லேலூயா. கண்களை திறந்தார். இரண்டாவது என்ன செஞ்சாரு? கண்மலையை பிளந்தார், கண்களை திறந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கதான் இருக்குது? கண்ணை திறக்கத்தடிக்கு எங்கதான் இருந்த ஆசீர்வாதம்? அங்கதான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுத்தி சுத்தி தான் நம்ம என்ன செய்யறோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி. ஆசீர்வாதம் அங்கதான் இருக்குது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாரின் கண்களை கர்த்தர் திறந்த போது துறவை கண்டாள். அல்லேலூயா. துறவை சுத்தி சுத்தி தான் ஆகார் என்ன செய்யறாரு? ஆகார் என்ன செய்யறா? சுத்திக்கிட்டே இருக்கா. தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்ல. தண்ணி அங்கதான் இருந்துச்சு. அல்லேலூயா. துறவு அங்கதான் இருந்துச்சு. ஆசீர்வாதம் அங்கதான் இருந்துச்சு. அல்லேலூயா. என்ன செய்யப்படல? கண்ணு திறக்கப்படல. அல்லேலூயா. வேதம் சொல்லு, கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்த போது. அல்லேலூயா. ஆகாரின் கண் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆகாரின் கண் திறக்கப்படும் வரைக்கும்
ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா. இந்த 9 மாதமும் நம்ம கண்ணு அடைக்கப்பட்டதுனால சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியல. அல்லேலூயா. அட போயா, அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது, இன்னுமையா ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. அவனுக்கு தீபாவளியா இருக்கலாம், உனக்கு வறண்ட நாட்களா இருந்தா கூட உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கன்னு கர்த்தர் நினைச்சா அந்த நாட்கள்ல தான் உன்னை ஆசீர்வதிப்பார். எவன்லாம் சொன்னது எல்லாரையும் ஆசீர்வதிக்க போலதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்? இல்ல, ஏன் ஆண்டவருக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு 1000 வாசல்கள் 1000 வழிகள் உண்டு. அதுல ஒரு வழியை கர்த்தர் உனக்காக திறப்பார். உனக்காக கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாருக்கு வனாந்தரம் தான், எனக்கும் வனாந்தரமா தான் தோணுது. அல்லேலூயா. நான் போற பாதை எப்படி இருக்குது? வனாந்தரம். அல்லேலூயா. தீபாவளி முடிச்சுனா நான் என்ன செய்ய போறேன்னா வனாந்தரம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்துல கூட உனக்கு வழியை திறக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் உனக்கு புதிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, அவர் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் என்ன செய்வாரு? வழியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகாருக்கு அந்த வழியை கொடுத்தாரா? கொடுக்கலையா? முடிக்கிற மாதிரி இருக்கு. நான் தான் கால் கடுக்க நின்று பிரசங்கம் பண்ணிக்கிறீங்க, நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அது பக்கத்தில் தண்ணியை வேற அப்படி அப்படி போய் குடிச்சுக்கிட்டு அப்படி போஸ் கொடுத்துக்கிட்டு, அல்லேலூயா, பேசியா சீக்கிரம் பேசியா முடியா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு, அல்லேலூயா, விட மாட்டேன், பாயிண்ட சொல்லிட்டு தான் முடிப்பேன். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொன்னதா சொல்லிட்டு தான் முடிப்பேன். நீங்க என்ன சரியான நேரத்துக்கு வந்தா 8:30 மணி 6 9:00 வரல? அல்லேலூயா. உங்களுக்கு 1 மணிக்கு நான் விட்டுருவேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிக்க கூடாது, சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா. எதுக்காக இந்த நேரத்தில் சொல்றான்னா அதுக்கு ஒரு வழி இருக்கும். அல்லேலூயா. வழியோட தான் சொல்லுவான், சிரிச்சுக்கிட்டே. அல்லேலூயா. இல்லை நீ அடுத்த வாரம் இன்னும் வராமல் போயிடுவேன். அல்லேலூயா. அதுக்கு தான். அல்லேலூயா. ஆகாரின் கண்களை கர்த்தர் திறக்க தண்டிக்க அவ ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா. நமக்குள்ள கண்களை திறக்க தண்டிக்கும் நம்ம யாருன்னு நமக்கு தெரியாம இருக்கும். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துக்கு போங்க, தேவ சமூகத்துல விழுந்து கிடங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை விட மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன், ஒரு முழு ஜெபத்துல பிரசங்கம் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாள் கேள்வி, என்னடா யாக்கோபு ஆசீர்வதியும் ஆசீர்வதிங்க, பல ஆசீர்வாதத்தை வச்சுட்டு இன்னும் ஆசீர்வதியும் சொன்னா, எனக்கு அன்னைக்கு தான் நைட்ல தான் எனக்கு கண்களை திறந்தார். அல்லேலூயா. அவனுக்கு 2 ஆசீர்வாதம் தேவைப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஒன்று, அந்த ராத்திரி வேளையில ஒரு பக்கம் லாபான் கொன்றுவான், ஒரு பக்கம் ஏசா கொன்றுவான். ஒரு பயம், அந்த பயத்திலிருந்து ஒரு விடுதலை தேவைப்பட்டுச்சு அவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாவுடைய கண்களுக்கு என்னை விளக்கிருங்க ஆண்டவரே, ஒரு பயம். அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இந்த ராத்திரி வேளை உம்மை விட மாட்டேன், எனக்கு இந்த பயத்தை என்னை விட்டு போக்கும் ஆண்டவரே. ஏசா ஒரு பக்கம் துரத்துறான், ஒரு பக்கம் லாபான் என்னை துரத்தி வரான், என் பிள்ளைகள்லாம் கொன்றுவான். ஆண்டவரே, ஆண்டவர் அந்த ராத்திரி வேளையில பொழுது விடுகிறது, என்னை போக விடு என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. விடிய காலம் கொலை செய்ய வந்தவன், அவனை எதிரியாய் நினைத்தவன் கட்டி பிடித்து முத்தமிட்டு தான் வந்த வழியே போகிற அளவுக்கு ஒரு இரவு வேளை யாக்கோவுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த காலை வேளையில உனக்கு இந்த காலை வேளை தேவைப்படுகிற உனக்கான கண்கள் திறக்கப்படட்டுமே. வசனம் அழகா சொல்லும், ஆகாரின் கண்களை திறந்தபோது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆகாரின் கண்களை திறந்தார். அப்ப இவ்வளவு நேரமும் அவ குருடாவா அலைஞ்சுக்கிட்டு இருந்தா, நல்ல கண்ணு தெரிஞ்சுல. அல்லேலூயா. இவ்வளவு நேரமும் கண்ணு தெரிஞ்சு, ஆனா ஆவிக்குரிய கண்ணு திறக்கல. அல்லேலூயா. அவளுக்கான ஆசீர்வாதம் அங்கதான் இருந்துச்சு. அல்லேலூயா. துறவு எங்கதான் இருந்துச்சு, அவ எங்க தேடிக்கிட்டு இருக்காளோ அங்கதான் இருக்கு. துறவை சுத்தி தான் ஆகாரு சுத்தி வரா.
தண்ணியிலேயே என் பிள்ளை செத்து போயிருமேன்னு ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்தபோது துறவை கண்டாள். அப்படிதான் போட்டுக்கிறது வசனம். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, ஆகாரின் கண்களை திறந்தபோது அவர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினார். பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறக்க தண்டிக்கும். அங்கே அவளுக்கு என்ன செய்யப்படவில்லை? அவளுக்கான ஆசீர்வாதத்தை அவளால் பெற முடியவில்லை. இந்த காலை வேளையில் இந்த 10வது மாதம் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், உங்களுக்கான வாசல், உங்களுக்கான வானத்தின் கதவுகள், உங்களுக்கான ஆழத்தின் ஊற்றுக்கள், உங்களுக்கான ஒளிப்படுத்திருக்கிற பொக்கிஷங்கள் புதையல்களையும் கர்த்தர் திறக்கிறார். அதற்கான கண்களை இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு திறக்கட்டுமே இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா.